ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் சரி காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளே எல்லாம் புடவை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருந்தேன். என் ஹஸ்பண்ட் சொன்னார், "காலைல ஏன் இவ்வளோ சீக்கிரம் போகணும்?" அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். ஆமாங்க, சீக்கிரம் போனால் தான் ஓரளவு நம்ம ரிட்டன் பிள்ளைங்கள அழைச்சிட்டு கல்யாணத்துக்கு, எங்கள் மாமா பையன் கல்யாணத்துக்கு நாளை கல்யாணம், இன்றைக்கி ரிசப்ஷன் இல்லை, அதனால் போகணும்ல அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு உடனே அதெல்லாம் சரிதான், நான் இல்லைங்கல, இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ இந்த நைட்டே காலையிலேயே இவ்வளோ சீக்கிரமாக பிள்ளைங்கள யார்கிட்ட விட்டு போகிறது, இல்லை அத்தை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க, போயிட்டு எங்கள் மாமா பையன் கல்யாணத்துக்கு நம்ம போய்க்குவோம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படின்னோடனே சரி அதுவும் ரைட்டு தான், நம்ம எதையும் ஏன்னா நம்ம நகை செய்யணும் பண்ணணுங்கிறப்போ, ஏன்னா அவங்க பேசுவார், உங்கள் மாமா ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க, நாளே இவ்வளோ லேட்டாக வர்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அதனால் நம்ம கொஞ்சம் நாள் மத்தியானமே, கல்யாணத்துக்கு நாள் மத்தியானமே போகிறது தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அப்படின்னோடனே அதுவும் கரெக்டு தான், ஏன்னா நம்ம இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எதோ இது பண்ணணுமோ அது அதுக்கான இதுங்கிறத நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணணுங்க. அப்படின்னோடனே சரி சரி அப்போனா நீ ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி தோணும், அதுக்கடுத்து எல்லாம் சரியாயிடும். முடிஞ்ச அளவுக்கு இது சரியாக இருக்கா சரியா இல்லைங்கிறத தாண்டி நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கிறதுக்கான டைமிங்கிறது நமக்கு வேணும், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார். மறுநாள் ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் போனோம். போனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது நான் ரொம்ப நாள் 2 வருஷம் இருக்கும். முதல்ல எங்கள் பெரியம்மா பொண்ணு மேரேஜுக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஊருக்கும் போகல. ஒரு ரிலேட்டிவ் மேரேஜஸ்ன்னு எதுக்குமே 2 இயர்ஸாக எதுக்குமே போகலை. அதனால் இந்த இதுக்கு நல்லபடியாக எல்லாம் புடவைலாம் எடுத்துகிட்டு நல்லா போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நமக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள நம்மளுக்கு வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரியான இதுக்கு கொண்டுட்டு போகிறதுன்றது செய்கிறதுக்கு அதுக்கான டைமிங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் சரி ஓகே, நம்மளுக்கு இப்போ தான் இந்த டைம் கிடச்சிருக்கு, நம்ம ஃபேமிலிக்கான டைமாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மேரேஜ் முடிச்சுட்டு மறுநாளும் இருந்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன். அவர் சொன்னார், "நீ வர்றபடி வாம்மா, எனக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது, மேரேஜுக்காக இன்றைக்கி மட்டும்தான் இருக்க முடியும், என்னால் அதுக்கு மேலெலாம் இருக்க முடியாதும்மா" அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே, நம்மளும் ரொம்பவும் கட்டாயப்படுத்தக்கூடாது, அவருக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன் டே லீவ் போட்டிருக்காரு, நம்ம சும்மாவும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இருந்துட்டு கார் புக் பண்ணி நானும் அத்தையும் வரோம், நீங்கள் பஸ்ஸில் போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அம்மாவும் ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அக்காவும் இந்த மேரேஜுக்கு வந்துருந்துச்சு. ஏன்னா அக்காவும் சில இதுக்கு வரும், என்ன மாதிரி தான் அதுவும் வராது. ஆனால் இந்த மேரேஜுக்கு எல்லாருமே வந்திருந்தோன்னே ஹாப்பியாக ஓரளவு அம்மா இருந்தாங்க. ஆனால் அப்பா மட்டும் என்கிட்ட பேசலை. ஏன் பேசலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ பணம் கேட்குறதுக்காக வந்தாங்க. இவர் இல்லைன்ட்டாரு. ஏன்னா அவர் என்றைக்குமே நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் அதுக்காக கேட்க மாட்டார். அவர் ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ இல்லை யாராச்சும் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது, அப்புறம் அவங்க கொடுக்குறதில்ல. அம்மா முதல்லயே சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பா ஏதாச்சும் பணம் கேட்டார் பண்ணாருன்னா எதுவும் கொடுக்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு நாளே ஃபோன் அடித்து வரத்துக்குள்ளேயே சொல்லிட்டாங்க. அதுக்கு நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நான் தான் கொடுக்க சொல்லக்கூடாதுன்னு என் ஹஸ்பண்டோடையெல்லாம் பேசுவார். ஆனால் என் மேலே கோவமாக இருந்தார். நானும் கண்டுக்கல, சரி பேசுனா பேசட்டும். ஏன்னா இதோட அம்மா பாவம் கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிச்சு பண்ணி செஞ்சு கிட்டத்தட்ட 70, 80,000 தேவையில்லாமல் யாரோ வாங்கின கடனை இவங்க கொடுத்துருக்காங்க. அது தேவையான்னு சொல்லிட்டு பேசினதுக்கு அவர் நான் ஃப்ரெண்டுன்னு தானே வாங்கி கொடுத்தேன் அப்படி இப்படின்னு திரும்பியும் அதையே தான் சொல்கிறாரு. அதாவது நம்ம பண்ண தப்பு அப்படிங்கிறத அவர் உணரவே மாட்டேங்கிறாரு. அதுதான் ஒரு விஷயமா இருக்குது. அவர் உணர்ந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. உணரவே மாட்டேன்ட்டாரு. அதுதான் ஒரு இதான ஒரு விஷயமா இருக்குது. சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். அதுக்காக நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, பண்ண முடியாது. பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் என்ன நடக்குதோ அதை சரியான ஒரு இதுக்கு அணுகுமுறைக்கு நம்மளால்
செய்கிறதுக்கான இதுங்கிறத நம்மளுக்கு பார்த்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு